நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் ஸ்டாலின் கொண்டாட்டம், மக்கள் திண்டாட்டம், விளம்பரத்தில் மற்றும் ஆட்சி நடத்தும் திமுக. இப்போது 4 வருஷம் முடிந்தது. மே மாதத்தோடு 5வது ஆண்டு தொடங்கியது. இதில் பல்வேறு கேள்விகளில் இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் மிக முக்கியமாக அவர்கள் கொடுத்த 505 வாக்குறுதிகள் என்னானது, சட்ட ஒழுங்கு என்னானது, வேங்கை வயல் பிரச்சனைகள் என்னானது, கூட்டுப்பாலியல் தொடர்கின்றது, கள்ளக்குறிச்சி மரக்காணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கள்ளச்சாராய மரணங்கள், காவல்துறையின் ஆளில்லாத பற்றாக்குறை, அமைச்சர்கள் ஊழல் மயம், 13 அமைச்சர்களின் மீது வழக்குகள், டாஸ்மாக், திமுக அரசினுடைய தரைக்குறைவான வார்த்தை பிரயோகங்கள், ஈடியினுடைய தொடர் துரத்தல் நடவடிக்கைகள், விலைவாசி, இப்படி நிறைய மின்சாரம், கனிம வள கொள்ளைகள், ரேஷன் கடை பொருட்களில் மிக மோசமான நிலை, மழைக்கால பாதுகாப்பற்ற நிலை, திரைத்துறையுடைய மோனோபோலி நடவடிக்கைகள், கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்பு சிலிண்டர், அதிகரிக்கும் சாதி மோதல்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், டாக்டர்கள், செவிலியர்கள், மின்சாரத்துறை மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்களுடைய போராட்டம், அரசினுடைய வாக்குறுதி, ஓல்டு பென்ஷன், இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் தொடர்ந்து பேசலாம். அரசு துறையை தனியார்மயமாக்கும், நல்ல வருமானம் வரக்கூடிய ரூட்டை கூட விற்கக்கூடிய நடவடிக்கைகள், விவசாயிகளுக்கு, கரும்பு விவசாய செய்வர்களுக்கு எம்எஸ்பி அடிப்படை அரசு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, இப்படி எதை பேசுவது? இந்த நிலையில் ஸ்டாலினுடைய கொண்டாட்டம் நிறைய பேசப்போகும். இந்நிகழ்ச்சியில் எங்களோடு பேசுவதற்கு அதிமுகவின் சார்பில் தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதை போன்று வழக்கறிஞர் ராமநாதன், அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன், இவர்களோடு பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன். இளந்தமிழ் சார் வணக்கம். இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பக்கத்தில் பாருங்கள், படத்தில் எங்களுக்கு காட்டப்படுகிறது, முதலமைச்சரை சுற்றி ஒரே டான்ஸ் மயமாக இருக்கிறது. என்ன விஷயம், நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? நம்ம தலைப்புல சொன்னது போலதான், அவர் முதலமைச்சர் பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காரு. கொண்டாட்டம். தமிழ்நாட்டு மக்கள் தினந்தோறும் திண்டாட்டம். இப்ப எந்த நேரத்துல இங்க எங்களுக்கு கரண்ட் போகும்னு தெரியல, எந்த நேரத்துல கரண்ட் லோடு ஷெட்டிங், பவர் ஃபிளக்சுவேஷன் ஆகும்னு தெரியல. எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கும் அவ்வளோ பயந்து நாம செய்ய வேண்டிய ஒரு பெரிய கொடுமையில நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போல நீங்க உங்களுடைய அந்த முகப்புரையில சொன்னீங்க, இதுல ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த ஆண்டு 1/1/2025 தொடங்கி இன்று 5 மாதங்கள்ல நாம என்னென்ன தலைப்புல எல்லாம் விவாதிச்சோமோ, கிட்டத்தட்ட அதுல மக்கள் பிரச்சனை சார்ந்த, குறிப்பாக இந்த அரசை விமர்சிக்கக்கூடிய விவாதங்கள் என்னென்ன எடுத்தோமோ அதைத்தான் நீங்க பட்டியலிட்டு கவர் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு விவாதத்தையும் டைரியில குறிப்பிட்டு அப்படியே வரிசையா வச்சிருக்கிறதுனால நீங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ தொடர்ந்து இந்த அரசாங்கம் தங்களுடைய தவறுகளை பிறர் சுட்டிக்காட்டும் பொழுது, அதாவது இந்த மாதிரி ஊடகங்கள்ல விவாதிக்கப்படும் பொழுது, அதில் ஏதாவது தங்களுடைய தவறை, போக்கை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வே, பிரக்னையே இல்லாம இப்படி தெருவில் நின்று குத்தாட்டம் போடுகின்ற இந்த கேவலத்தை பார்க்கும்போது, எப்பேற்பட்ட ஒரு மரபு பின்னணி கொண்ட, வரலாறு கொண்ட சட்டமன்றம், 125 ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே தொடங்கப்பட்ட சட்டமன்றம், இங்க தென் தமிழ்நாட்டில் இருந்து ஒரிசா வரைக்கும் இருந்தக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்தினுடைய சட்டமன்றம், அதை அப்படியே தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு, அதனுடைய முதலமைச்சராக இருந்தது கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள் அலங்கரித்த அந்த ஆசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படி கைத்தட்டி தெருவில் நின்று கூத்தாடுகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய வேதனை. தமிழ்நாட்டிற்கே மிகப்பெரிய தலைக்குனிவு, இழிவு, ஒரு மிகப்பெரிய கேவலமான நிலை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள்
ஒரு பொங்கல் அல்லது பண்பாட்டு தொடர்பான ஒரு பண்டிகை நாள்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முதலமைச்சரை வரவேற்கிறாங்கன்னு சொன்னா அதை வேறு விதமாக பார்க்கலாம். அல்லது முதலமைச்சருடைய பிறந்த நாள், திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு கொண்டாட்டத்துல இந்த மாதிரி ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பரவாயில்ல. ஆனா அதுல வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சட்டவிரோதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆடக்கூடிய மகளிர் வந்து நீங்க அதுல பார்த்தா தெரியும், அவங்க எல்லாம் வந்து அதாவது நடன மங்கையர், பழைய பழைய படங்கள்ல துணை நடிகர்களாக இருந்து அவங்கள வந்து பணம் கொடுத்து அழைச்சிட்டு வந்து இப்படி முதலமைச்சர் ஏதோ மக்கள் வரவேற்பதாக காட்டுவதுதான் தவறு. அவங்க அந்த நடன மங்கையரை நம்ம எதுவும் தவறு சொல்லலை, அது அவர்களுடைய இது தவறு. ஏன்னா அவங்க வந்து நான் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல கூட நீங்க போட்டியா வைப்பார்கள், அவங்க அந்த பெண்மணிகளை நிறுத்தி வைத்து விட்டு யார் உண்மையான நடன மங்கை அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்ட நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்கள் வந்து நடன கலைஞர்கள் இங்க இருக்காங்க. அப்ப அவங்க வந்து கட்சிக்காரவங்க கிடையாது. அப்ப எப்படி ஒரு விளம்பரம் அந்த மாதிரியான ஒரு மக்கள் பெருந்திண்டாட்டத்துல தெருவில் நிற்கும் போது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வந்து நலத்திட்டங்கள் கொடுப்பதற்காக கொளத்தூர் தொகுதிக்கு போறார் அப்படின்னு சொன்னா, நீங்க திமுக உடையை உடுத்து அந்த அந்த கலர்ல அவங்களுக்கு உடையை கொடுத்து பணம் கொடுத்து அழைத்து வந்து நடன கலைஞர்களை வைத்து நடத்துவதுங்கிறது ஒரு மோசடி வேலை. இப்ப மக்கள் அவர்களாக அங்க வந்து குழுமி இருந்து ஒரு நாங்க முதலமைச்சரை வரவேற்று வாசல்ல கோலம் போட்டிருக்கிறோம், முதலமைச்சரை வரவேற்று நாங்க இங்க வந்து ஒரு ஓவிய போட்டி மாதிரி நடத்தி இருக்கிறோம், அல்லது நாங்கள் பாடல்கள் பாடி முதலமைச்சரை வரவேற்கிறோம் என்று அவர்கள் சொன்னால் அது வேறு. ஆனால் இப்படி நடன கலைஞர்களை அழைத்து கொண்டு வந்து அது கட்சிக்காரர்கள் அல்லது பொதுமக்களே இந்த மாதிரி ஒரு வரவேற்பை முதலமைச்சருக்கு கொடுப்பதாக காட்டுவதுங்கிறது இதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மோசமான அந்த ஒரு நிலையை புரியாம அந்த பகுதியில மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர், சோகால்டு கிச்சன் கேபினெட் மெம்பர், முதலமைச்சருடைய வீட்டுக்கு எல்லா விதமான முறவாசல் வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சேகர் பாபு செய்த வேலை முதலமைச்சர் சேர்ந்து கைத்தட்டி கொண்டு நிற்கிறார். பாருங்க, இவ்வளவு அவலமான ஒரு காட்சியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க வந்து தமிழ்நாட்டில் இன்றைய போராடாத எந்த ஒரு அரசு துறை ஊழியர்கள் தொழிலாளர்கள் இருக்காங்களான்னு பார்த்தா அது வந்து தனியார் தொழில்துறைன்னு பார்த்தா சாம்சங் தொழிலாளர்களுடைய பிரச்சனை வரைக்கும் அதை முடிப்புக்கு கொண்டு வராமலேயே முடித்து விட்டதாக பொய்யாக இதே மாதிரி இந்த ஆட்டம் குத்தாட்டம் போடுகின்ற இந்த பொய் நிகழ்ச்சியை போலவே அந்த தொழிலாளர்களை வஞ்சித்து நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலை இல்லாம போய் தெருவில் நிற்கிறாங்க. அதை கூட எதிர்த்து கேள்வி கேட்க வந்து தெம்பு திராணி இல்லாமல் இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாய்ப்பொத்தி இந்த கூட்டணியோட அவங்க இணைந்து போய் அமைதியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற அளவுக்கு திமுகவினுடைய இந்த ஆக்டோபஸ் கரங்கள் ஊடகம், அச்சு ஊடகமாக இருந்தாலும் காட்சி ஊடகமாக இருந்தாலும் ஏன் சமூக வலைத்தளத்தில் இயங்கக்கூடிய யூடியூப்களாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருடைய குரல்களையும் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் இறுக்கி பிடித்து வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை மீறியும் தொடர்ந்து நம்முடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில ஏனென்ற கேள்வி மக்களுக்கான பிரச்சனையை நாம் மட்டும்தான் தொடர்ந்து எடுத்து பேசி வருகிறோம் என்று நாம் மாறுதட்டி கொண்டு சொல்லிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு நாம் நம்முடைய கடமையை மிக சரியாக செய்து வருகிறோம் என்பது பெருமையே. இந்த முதலமைச்சருடைய இந்த ஒரு மிகப்பெரிய அவலத்திற்கு, இந்த மாதிரியான ஒரு கேவலமான நடவடிக்கைக்கு மக்கள் தங்களுடைய தீர்ப்பை எழுதுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நம்ம வந்து இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் குறிப்பிட்டதை போல போக்குவரத்து தொழிலாளர்கள், மின் தொழிலாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இப்படி தொடர்ந்து எல்லாருடைய பிரச்சனையும் சொல்லிக் கொண்டு வரலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மருத்துவர்கள் வந்து டாக்டர் விவேகானந்தன் என்பவர் கொரோனா பணியில ஈடுபட்டு தன்னுடைய உயிரையே இழந்து மக்களுக்கான சேவையை செய்தவர். அந்த ஒரே ஒரு அவருடைய மனைவிக்கு மாத்திரம்தான் அரசு பணியை கேட்டு மருத்துவர்கள் போராடி வருகிறார்கள். அந்த கோரிக்கையை முன்வைத்து 2019ஆம் ஆண்டு மருத்துவர்கள் சென்னையில ராஜரத்னம் ஸ்டேடியம் என்று கருதுகிறேன் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தப்ப இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மருத்துவர்களுக்கு பக்கத்துல போய் அமர்ந்து கொண்டு நாங்கள் வந்தால் இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருவோம், முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்த போது அரசாணை 354 என்கின்ற அடிப்படையில் மருத்துவர்களுக்கு தேவையான அந்த உரிமையை கொடுக்கக்கூடிய எல்லா அந்த அரசு ஆணையை
நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை நான் செய்வேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு, அதே வாக்குறுதியை பற்றி அந்த அரசாணை 354 பற்றி சட்டமன்றத்துல திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய 1000 விளக்கு எம்எல்ஏ வரக்கூடிய டாக்டர் எழிலன் அவர்களும் இதுக்கு ஆதரவாக எடுத்து பேசியும் கேளாக்காதுகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரும், ஏன் ஒரு கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த ஒரு அப்பா, அவர் கொண்டு வந்த ஒரு என்ன சொல்றது, அவர் பிறப்பித்த அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கு மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தயாராக இல்லை. அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு துணையா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் அது பாராமுகமாக இருப்பது என்பது, நீங்கள் வாய் கூசாமல் வாக்குறுதி கொடுத்து விட்டு உயிரை பணயம் வைத்து வேலை செய்த மருத்துவர்களுக்கு எதுவுமே செய்யாம இருக்கீங்க என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் மிகப்பெரிய கண்டனத்துக்கும் உரிய செய்தியாக இருக்கிறது என்பதை நான் என்னுடைய முதல்கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். சிறப்பு சார். நிறைய விஷயத்த இளந்தமிழ் சார் பேசினாங்க. ராமநாதன் சார், இப்போ இந்த மூமெண்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போது கலை என்பது கலை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. அவர்கள் ஒரு விதமான ஒரு டான்ஸ், இந்த மூமெண்ட்டை பார்க்குற போது ஒரு விதமான ஆட்டம் நடக்கிறது. சினிமாவிலே பெண்கள் ஆடுகிறார்கள், அது ஒரே மாதிரி. அதை பார்க்கிற ஒரு மினிஸ்டர் சேகர் பாபு ஐயா அவர்கள் பக்கத்தில் போய், நம்ம அந்த பெரிய இறையடியார்கள்லாம் இருப்பாங்க பாருங்க, இந்த பாடல்கள் இந்த கலாச்சாரம் செய்யும்போது வாயை பூத்திட்டு பக்கத்தில் போய் பேசுவாங்க சாமி, அதே மாதிரி முதலமைச்சர்கிட்ட போய் இப்படி நிற்கிறாரு. அதாவது ஒரு காலகட்டத்தில் அவரும் கைதட்டி ஆடுகிறார். அதாவது அப்படி ஆடக்கூடிய நிலையில மாநிலம் இருக்கான்னு கேட்கிறேன். ஆடக்கூடிய நிலைமையிலும் பாலும் ஓடுகிறதான்னு அப்படிதான். ஆடக்கூடிய நிலைமையில தான் இந்த ஆட்சியும் இருக்கிறது, மக்களும் இருக்காங்க. அதாவது கலைஞர் காலத்தில் எல்லாத்துக்கும் கொண்டான்னு ஏதாவது ஒரு பட்டம் போட்டுப்பார். வீராணம் கொண்டான் அப்படிம்பார். கள்ளக்குடி, ஆமாம் கொண்டான், கள்ளக்குடி கொண்டான் அப்படின்னு, கள்ளக்குடி கொண்டான், வீராணம் அர்த்தமும் வள்ளுவர் கோட்டம் கொண்டான் அப்படின்னு எல்லாம் இது பண்ணுவார். ஒருவேளை சேகர் பாபுவும் இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஏதாவது குத்தாட்டம் கொண்டான் அப்படின்னு பட்டம் பெறுவதற்காக இந்த மாதிரி குத்தாட்டம் கொண்டான் அப்படின்னு சொல்லி பட்டம் ஏதாவது, நம்ம கூட கரிகாலன் ஆட்சியில நீ பிறந்திருந்தால் உங்களுக்கு அருமையான பட்டம் கொடுக்க விட்டுருக்கோம். அப்படிதான் இருக்கு. குத்தாட்டம் கொண்டான் அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, வெள்ளைக்கொடி ஏந்தி அந்த 23ஆம் புலிகேசியில சொல்லுவாங்களே, வெள்ளைக்கொடி ஏந்தியதால் வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் என்று இவர் பாராட்ட பெற்றார் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இவர் குத்தாட்டம் ஆடிய அமைச்சர் என்று புகழ் பெற்றார் அப்படின்னு 2 பேருக்கும் பேர் கிடைச்சாலும் பிற்கால வரலாற்றில் எழுதினாலும் எழுதுவாங்க, நம்ம பட்டம் கொடுத்துருவோம். இப்போ என்ன இருக்குது, நமக்கு ஒரு முதலமைச்சரை நம்ம பாராட்டி பட்டம் கொடுக்கறதுல நமக்கு என்ன பிரச்சனை? அதில் ஒன்றும் பிரச்சனை. ஆட்டம் இப்படி குத்தாட்டத்தில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், நீங்கள் முன்னுரையில் சொன்னீங்க, அதாவது தனியார், அதாவது நல்ல ரூட்டில் ஓடக்கூடிய வருமானம் வரக்கூடிய அரசாங்க பஸ் ரூட்டெல்லாம் தனியாருக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டுதோறும் தனியார் பஸ்களுடைய எண்ணிக்கை கட்டணத்தை உயர்த்துவது. ஆமா, இந்த பாருங்க, இந்த இன்னைக்கு மாலை பேப்பர்ல இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்கு, ஆண்டுதோறும் தனியார் பஸ்களுடைய கட்டணத்தை உயர்த்துவது. அதற்கு வந்து நேரில் வந்து நீங்கள் வந்து எங்கேயோ கிண்டியில் வந்து கொடுங்க, அந்த அட்ரஸை கூட கொடுக்கல, அந்த கிண்டியில் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு 15 நாள் கழித்து என்ன செய்வாங்கன்னா, எல்லாருமே கட்டணத்தை ரொம்ப குறைவாக இருக்குது, ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கட்டணத்தை ஏற்ற போகிறாங்க. அதுக்கு ஒரு என்ன வருமோ அதை வாங்கிக்கிட்டு அதை வந்து ஏற்றக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வந்து கட்டணத்தை ஏற்றுவதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு கருத்து சொல்லணுமா? இது இந்த இன்னைக்கு உள்ளது. ஒரு திருவொற்றியூரில் நேற்று தான் ஒரு சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வச்சார்னா, அது என்ன சூறை மீன் துறைமுகம்? மக்கள்லாம் கேட்குறாங்க, மீனவ மக்கள் வந்து அன்றைக்கி சூறை மீன் துறைமுகம்னா நண்டு கிடைக்குது, அந்த துறைமுகத்தில் இறக்கலாமா கூடாதா? ஒரு படகுல போய் மீன் பிடிச்சா எல்லாரும் சூறை மீனாக வரும், எல்லா மீனும், எல்லா கோலா மீன் வருது, மயில் கோலா வருது, மற்ற நண்டு வருது, ஏதாவது மற்ற மீன்கள்லாம், நெத்திலி மீன் கூட ஒரு வலையில் அகப்படும் அப்படின்னு சொன்னால் என்ன பேர் அது? சூறை மீன் துறைமுகம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது, அப்போ மக்கள்லாம் மீனவ மக்கள் கேட்குறாங்க, இந்த சூறை மீன் மட்டும்தான் இந்த துறைமுகத்தில் இறக்கணுமா? என்ன பேருங்க இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மக்களை வந்து பதட்டத்திலேயே வச்சிருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான்.
எதுக்கு சூர மீன் வச்சான்னு ஆமா, சூரமீன் எதுக்குங்க வைக்கிறீங்க? சூரமீன் அதுக்கு தெரியுது அர்த்தம் எதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா சூரமீன் ஒரு மீன் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். அது மாசி போடுறது, அது கேரளாவில் நிறைய சாப்பிடுவாங்க, தெரியும் அந்த மீன். துண்டு துண்டா ஏன் இருக்கும். சூர மீன் என்ன பேரு? சூர மீன், சூரமீன்பிடி துறைமுகமா சரி, என்னன்னு தெரியல. மீன்பிடி துறைமுகம்னு வச்சா போறாதா? இன்னைக்கு பாருங்க, இந்த ஐயா கூட சொன்னாங்க, இளந்தமிழ் ஆர்வலர் கூட சரியா சொன்னாங்க. அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் 25 கோடியை வாங்கிக்கிட்டு இன்னும் கணக்கில் வராமல் எவ்வளோ கோடி வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு குரோம்பேட்டை பணிமனையில் சிஐடியு அவங்க தொண்டர்கள், சாதாரண உழைப்பாளிகள், அவங்க வந்து டிரைவர், கண்டக்டர், இவங்களுக்கெல்லாம் இந்த 4 ஆண்டு காலத்தில் ரிட்டையர் ஆகி போனவங்களுக்கு ஒரு பென்ஷனும் கிடையாது, அவங்களுக்கு பணப்பயனும் கிடையாது. அவங்கெல்லாம் அப்படியே ரிட்டையர், ஒரு மாலையை போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுவும் தொழிலாளர்கள் போடக்கூடிய மாலையை போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சம்பள உயர்வு ஏற்றப்படவே இல்லை. இவர்களெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுக்கு சூடு சொரணை இருக்கிறதோ, அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு அந்த சூடு சொரணை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி குரோம்பேட்டை பணிமனை உட்பட பல பணிமனைகளில் இன்றைக்கி சிஐடியு தொழிற்சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு பதட்ட நிலைமையை தான் இந்த அரசாங்கம் வைத்து கொண்டே இருக்கிறது. எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து எந்த துறையை எடுத்தாலும் கூட ஒரு பதட்டம். அதில் வந்து அது மின்சாரத்துறையாக இருக்கட்டும், அல்லது பால்வளத்துறை, ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் ஒரு 2 ரூபாயை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா 2 ரூபாயை கூட்டுறதுக்கு மனசு கிடையாது. ஒரு 500 கோடி ரூபாய் 800 கோடி ரூபாயில் முட்டுக்காடில் கலைஞர் அரங்கம் கட்ட போகிறாங்களாம். அது பெரிய பன்னாட்டு தரத்தில் 5000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து ஒரு 800 கோடி ரூபாயில் ஒரு அரங்கம் கட்ட போகிறாங்களாம். இதுவா தேவை தமிழ்நாட்டுக்கு? என்ன பர்பஸுக்கு? அது என்ன பர்பஸுக்கு தெரியல. உலகத்தரத்தில் ஒரு அரங்கம் கட்டி 5000 பேர் உட்கார முடியுமா? இன்னும் திமுக மாநாடு நடத்துறதுக்கா? எதுக்கு? என்னத்துக்காக 5000 பேர் உட்காரக்கூடிய எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ வேலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ரோடு வசதி இல்லை, எல்லா இடமும். இந்த பாருங்கள், இங்கே 8 வழி சாலை நடத்துவதற்காக கொஞ்சம் நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படின்னு கடந்த ஆட்சியில் சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துனாங்க, எல்லா ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துனாங்க. அனகாபுத்தூரில் பாருங்கள், எத்தனை வீடுகள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகளை இடித்து தள்ளிவிட்டு அதில் பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது, பெரிய கம்பெனிகள், பெரிய கோடவுனு எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பணக்காரர்களுடைய அந்த ஆக்கிரமிப்புகளை பூராத்தையும் விட்டுட்டு இந்த ஏழை மக்கள் சின்ன குடிசைகளோ சின்ன வீடுகளையோ கட்டி வைத்திருப்பதையெல்லாம் 1000 வீடுகளை அவங்க இடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இடிச்சா ஆட்டம் காணத்தானே செய்யும். இந்த மாதிரி தான் இவங்க குத்தாட்டம், அவங்க வாழ்க்கையே ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல்கட்ட பார்வை. சுப்பிரமணியன் சார், இப்போ ஒரு பொருளாதார நிபுணர், பொருளாதாரத்தை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு அன்சர்டினிட்டி பொலிட்டிக்ஸ் இஸ் கோயிங் ஆன். நாட் ஓன்லி ஒரு டிபார்ட்மெண்ட் அல்ல, பட் ஆல்சோ எல்லாமே ஒரு அனர்த்தத்தில் தான் இருக்குது. என்ன சொல்கிறது புரிகிற மாதிரி சொன்னால், துன்பத்து நடவடிக்கையில் இருக்குது. கண்டிப்பாக இப்போது 4 வருஷம் போயிட்டு அடுத்த எலெக்ஷன் வரப்போகிறது. ஆனால் ஒரு விதமான மித்து, ஒரு ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுகிறது. அரசாங்கம் அப்படி வந்துடுச்சு, உரிமை தொகை கொடுத்தாச்சு, என்னதெல்லாமோ கொடுத்தாங்க, எல்லாமோ கொடுத்தாங்க. நீங்கள் இல்லை, அந்த மித்தை உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தளம் தான் இந்த ஜெயா ப்ளஸ் ஏனென்ற கேள்விக்கு பார்க்குறேன் நான். அது மாதிரி நிறைய வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய வந்து ப்ரைவேட் சேனல்ஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், வந்து இந்த அரசாங்கம் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன செய்திருக்கிறாங்க, அதில் என்ன பெரிய கேப்பு, ஸோ அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி நிறைய செட் ஆகிடுது. அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் செட் ஆகிடுது ஆயிடுது. ஸோ அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள்ல அவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மகளிரெல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஐயா சொன்ன மாதிரி வந்து முன்னாடியே பிளான் பண்ணி, இப்போது ஒரு திடீர்னு வந்து முதலமைச்சர் வரார் அப்படின்னா அங்கே உள்ள ஒரு அந்த தெருவிலையோ இல்லை பக்கத்தெருவில் உள்ள ஒரு மகளிர்கள் வந்து நடனம் ஆடினாங்க அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வராது. இல்லை, இவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்
ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஏன்னா அப்படின்னா அவங்க அதை கை வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பை பார்த்தாலே தெரியுது. அதாவது பொதுமக்கள் வந்து முதலமைச்சரை வந்து ஒரு மகிழ்ச்சியாக வரவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸாக இருக்குது. அதாவது முதலமைச்சர் வராரு அப்படின்றது வந்து முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்து அது மாதிரி நடனமாடுகின்ற அந்த மகள் அவளை கூட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெஸ் கோடுன்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த சிவப்பு கருப்பில் இருக்குது, சில பேர் மட்டும் சிவப்பு மஞ்சள் இருந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணி எதற்காக நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் வராரு, அதை வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைதீர்க்கும் முகாமுக்கு தான் வந்து வந்திருப்பார். குறைதீர்க்கும் முகாமோ இல்லை வந்து அங்கே ஏதோ கலப்பணிகளை பார்க்க வந்தவட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு வந்து ஒரு செயல்முறையில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஏன் வந்து இது மாதிரி கொண்டாடி காமிக்கணும் அவங்களுக்கு? ஒரு கேள்வி, இப்படி இந்த பெண்கள் அரிதாரம் பூசிக்கொண்டு ஆடுகிறார்கள். அவர்கள் கூலி கொடுத்தால் ஆடுவார்கள், கால் வயிற்றுக்கும் அரைக்கஞ்சும். அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. இப்படி பூசிக்கொண்டு பரபரப்பாக காட்டுகிற போது இந்த தேசமே மகிழ்ச்சியில் இருக்கிறது என்ற ஒரு அர்த்தமும். அதுதான் விளம்பரம் சொல்கிறோம். நம்ம இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது தான் விளம்பரம். இது வந்து மக்கள் அங்கே உள்ள பொதுமக்கள் வந்து இதை மாதிரி அவர் வந்திருக்கிறார் மகிழ்ச்சியாக வந்து முன்னாடி நடனம் ஆடினாங்கன்னா நான் யாரும் ஸ்டெப்பெல்லாம் பார்க்க போகிறதில்ல. அதாவது மகிழ்ச்சியிலன்னு வரும்போது உங்களுக்கு இதில் வந்து யார் நடனம் ஆடுறாங்க, யார் பர்ஃபெக்டாக ஆடுறாங்கலாம் பார்க்க போகிறதில்ல. ஸோ இதை மாதிரி இருக்கும்போது தான் இதுக்கே ஒரு செட்டப் பண்ணி ஒரு விளம்பரம் பண்ண வேண்டிய நடவடிக்கை எதுக்கு அவர்களுக்கு தேவை? ஸோ எதற்கு தேவை அப்படின்னா அந்த ஆன்டியனுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அவரோட கொளத்தூர் தொகுதியில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அகெயின்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து கொண்டு இருக்கிறது, செட் ஆகிடுச்சு. மேபி அவர் வந்து வின் பண்ணுவாரான்னு தெரியாது, ஆனால் முன்ன அளவுக்கு வந்து வாக்குகள் எவ்வளோ வாங்கினாரோ அந்த கேப்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இதை விடுங்க, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கடன் வாங்கிறதுக்கு ஒரு விளம்பரங்க. இப்போ நம்ம இப்போ தான் முதல்ல நம்ம ஜெயா ப்ளஸில் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் நான். இப்போ சென்னை கார்ப்பரேஷன் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி 200 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க. 200 கோடி ரூபாய் எதுக்கு கடன் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த பாண்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணி மாநகராட்சியோட செலவினங்களுக்கு வாங்குறாங்க. செலவினங்களுக்கு வாங்குறீங்க அப்படின்னா 8% வட்டியில் வாங்கியிருக்கிறீங்க. 8%, 7.997 8% வட்டி 8 இதை எதுக்கு வந்து ஒரு பெரிய விழாவாக இந்த கலைவாணர் அரங்கத்தில் போயிட்டு இவர் வந்து அந்த மணியை வந்து அடித்து இதை வந்து துவக்கி வைக்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு 3000 கோடி கடன் இருக்குது சென்னை கார்ப்பரேஷனில். நமக்கு வந்து யாருக்குமே தெரியாது. சென்னை மாநகராட்சியில் வந்து 3000 கோடி ஏற்கனவே கடன் இருக்குது. இந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றி பேசிட்டு இருக்கோம் தமிழக அரசு, அதெல்லாம் தனி. இதெல்லாம் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒரு 15-18 லட்சத்துக்கு போயிடும். அது மினி சட்டமன்றம். ஆமாம். ஸோ அந்த 3000 கோடி கடன் ஏற்கனவே வாங்கியிருக்கிறாங்க. திருப்பி ஒரு 200 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கடன் வாங்குறீங்க, 8% கடன் வாங்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 15% அதுலேருந்து மீட் எடுத்தால் தான் 8% பேங்க்கு கட்ட முடியும், மீதி 7% நம்ம வச்சுக்கலாம். 5% கிடைச்சா கூட 5% கிடைச்சா கூட லாபம். குறைஞ்சபட்சம் 8% வரணும் இல்லையா? வட்டி கொடுக்குற அளவுக்காவது நமக்கு அதுலேருந்து வருமானம் வரும். 15% கிடைக்கணும். அது பார்த்தீங்கன்னா அதில் அந்த கீழே அந்த ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. கடந்த 23 and 24 இந்த நிதியாண்டில் வந்து சென்னை கார்ப்பரேஷன் எவ்வளோ வந்து நஷ்டம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. 2023 கார்ப்பரேஷனுக்கு வந்த வருமானம் 4200 கோடி 2023. அதை வைத்துக்கொண்டு 95 கோடி ரூபாய் நஷ்டம் பண்ணியிருக்கிறாங்க. 4200 கோடி ரூபாய் வந்திருக்குது, 95 கோடி ரூபாய் நஷ்டம். சரி, முதல் வருஷம் நஷ்டம். அடுத்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் தான் வந்து நம்ம வருஷம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றிடுறோம், எலக்ட்ரிசிட்டி பில் ஏற்றிடுறோம், எல்லாம் ஏற்றிடுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றினதுனால இவர்களுக்கு வந்த வருமானம் 2024 ஃபினான்ஷியல் இயரில் 4436 230 கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம் உயர்ந்து இருக்கிறது. எக்ஸஸாக வந்திருக்கு. ஸோ 95 கோடி ரூபாய் இருந்த நஷ்டம் குறையணுமா கூடணும்? நஷ்டம் குறைய வேண்டும், லாபம் கூட வேண்டும். நஷ்டம் குறையணும், லாபம் கூடணும். ஆனால் வந்து இங்கே நஷ்டம் கூடி இருக்கிறது. அது எப்படி? 125 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாம். அப்போ எப்படி? ப்ராஃபிட் இல்லை, அதாவது வருமானம் உயர்ந்து இருக்கிறது. 230 கோடி ரூபாய் வருமானம் உயர்ந்து இருக்கிறது. ஆனால் நஷ்டம் வந்து 30 கோடி உயர்ந்திருக்கு. அது எப்படி? அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 230 கோடி ரூபாய் காணாமல் பண்ணிட்டு 30 கோடி ரூபாய் கையிலேருந்து செலவு பண்ணிருக்காங்கன்னா 260 கோடி ரூபாய் எங்கேயோ மாயமாயிருக்கிறது. இந்த 260 கோடி ரூபாய்க்கு அதையும் மீண்டு 200 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க அப்படின்னா யார் வந்து இதை வந்து கேட்குறது? இது யாருமே கேட்கல. அதுதான் விளம்பரம். அதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வருது, இது 200 கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து முதலாக என்எஸ்சியில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு இந்த கடன் பத்திரத்தை நம்ம வெளியிடுறோம், அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து மணி அடித்து துவங்கி வைக்கிறார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து இப்போ நம்மலாம் வரி செலுத்துகிறோம் இல்லைங்களா, இதை மாதிரி வரி செலுத்துகிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த வரிகள் வந்து கலெக்ட் பண்ணாமல் இருக்குது. சொத்து வரிகளோ இல்லை கார்ப்பரேஷன் போக வேண்டிய வரிகளோ
கலெக்ட் பண்ணாமல் இருக்குது, பெண்டிங்காக இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா 2022 3200 கோடி ரூபாய் இருந்தது, 2023 4200 கோடியாக ஆச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுது. 2024 4436 கோடி ரூபாய். நான் என்ன கேட்குறேன், 4400 கோடி இந்த வருஷம் அந்த இது வரும்போது 5000 கோடி ரூபாய் வரலாம். நான் என்ன கேட்குறேன் சார், நம்ம ஒருத்தர் நமக்கு வந்து பணம் கொடுக்கணும், நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்பீங்களா, அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் வந்து கடனை வாங்குவீங்களா? கிட்டத்தட்ட 3200 கோடி ரூபாய் கடன் வந்து 8%, ஒரு 250 கோடி ரூபாய் வருடம் நம்ம கடன் வட்டி அடைச்சிட்டு இருக்கோம். இங்கே 4500 கோடி ரூபாய் வந்து வரி வசூலிக்க வேண்டும். எதற்காக இந்த வரியை வந்து வசூலிக்கவில்லை? நான் என்ன கேட்குறேன், அந்த 4000 கோடியில் ஃபோர்ஸபுளாக லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டிஸ் எடுத்து அரசாங்கம் கலெக்ட் பண்ணால் ஒரு 2000 கோடி வரும் சார். ஒரு 40% எடுத்துக்கிடுங்க. அதான் 2000 கோடி. 2000 கோடி 2000 கோடி வந்தா அந்த 2000 கோடி ரூபாய் கடன் அடைக்க வேண்டியதானே? அதாவது உங்களோட இயலாமையை வந்து அது வந்து மறைச்சிட்டோம் நம்ம. 4000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண. நான் என்ன கேட்க சுப்பிரமணியன், அரசாங்கம் ஏன் இந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு தாமதிக்கிறார்? அதாவது இங்கே யாருக்கெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்குறாங்களோ அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்குன்னு சொத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதை வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அதன் மூலமாக வாடகை வரும் உங்களுக்கு முதல்ல. அப்புறம் அரசாங்க அமைச்சர்களோ இல்லை திமுக நிர்வாகிகளோ அவங்களோட வீட்டில் வந்து சொத்து வரிகள் கலெக்ட் பண்ணணும். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு கலெக்ட் பண்ணுறதை வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல், டிமாண்ட் பண்ணாமல், வாடகையை வசூலிக்காமல், இல்லை அது மாதிரிலாம் இருக்கும். பெரும்புள்ளி. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த பணம் வந்து உங்களுக்கு ஏன் வராமல் இருக்குது? இது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் வந்து நிதி நிலைமையில் இல்லை பெரிய கொடூரம் என்ன தெரியுமா, மக்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுவோம். நமக்கு வர வேண்டியது 4000 கோடி ரூபாய், 4500 4000 கோடி. ஆனால் நாம கடன் வாங்குறோம் 200 கோடி ரூபாய் புதிதாக கடன் வாங்குறோம். கண்டிப்பா 8% வட்டிக்கு கடன் வாங்குறோம். இது என்ன அரசு? மறுபடியும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நமக்கு வர வேண்டிய 4500 கோடி ரூபாய், ஆனா நம்ம 200 கோடியை வட்டிக்கு 8% வட்டிக்கு, ஏற்கனவே இருக்கிற 3000 கோடியை தாண்டி 200 கோடி ரூபாய் கடன் வாங்குறோம் 8%. அந்த வட்டி யார் அடைக்க போறா? சரிங்க, யார் தலையில போகுது? நம்ம தலையில தான் போகும். இப்போ ஒரு 200 கோடி நம்ம எங்க 260 கோடிக்கு கணக்கு என்ன? அதாவது 230 கோடி ரூபாய் வருமானம் உயர்ந்து இருக்கிறது. அந்த 230 கோடியிலேருந்து அட்லீஸ்ட் 10% நமக்கு வந்து வருமானம் உயரணும்ல. வருமானம் வந்து இருக்குது, லாபம் வரணும்ல. லாபமும் 30 கோடி ரூபாய் நஷ்டமாக இருக்குது. ஸோ மொத்தம் 260 கோடி ரூபாய் காணாமல் போயிடுது. இதை மாதிரி பணத்தை வந்து காணாமல் பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு வந்து 2026 இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த கதை இடைவெளிக்கு வந்துட்டோம். இது ஒரு பக்கம் போகிறது, ஆனால் கொளத்தூரில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஒரே சொல்லிடுறேன் நான், ஒரே செய்தி மட்டும். இவர்கள் ஏன் கடன் மேல் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 2026க்கு அப்புறம் இவர்கள் ஆட்சியில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் யாரோ வருவான், யாரோ பார்த்துப்பான், மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு போகிறாங்க. வாசுதேவன் சார், உங்களுடைய ஆட்சி, இந்த ஆட்சியினுடைய பார்வை, உங்களின் பார்வை. ஆக்சுவலி என்னை இந்த நிகழ்ச்சி கூப்பிடும்போது அவர் கேட்டார், தமிழக முதல்வர் அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு எந்த முதல்வருங்கிறது தெரியல. ஏன்னா இங்கே வந்து 2-3 முதல்வர் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி பார்த்திங்களா, 2-3 முதல்வர் இருக்கிறாங்க. ஒருத்தர் நீலாங்கரையில், ஒருத்தர் வந்து சித்தரஞ்சன் சாலையில், இன்னொருத்தர் வந்து அண்ணா நகரில். அதுக்கப்புறமா வந்து பாராளுமன்றத்தில் கூட ஒரு மத்திய அமைச்சர் கேட்டார் பாருங்கள், சூப்பர் முதல்வர் எங்கே உங்கள் சூப்பர் முதல்வர்னு கேட்டார் பாருங்கள். ஸோ எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக போச்சு. நல்ல வேளை நீங்கள் இப்போ இங்கே வந்ததை தான் பார்த்து நான் இது மாதிரி ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருந்தது. அதனால அதிகாரப்பூர்வ ஏடுகளில் மு.க. ஸ்டாலின் தான் முதல்வர் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை பற்றி பேச போகிறேன். ஆக்சுவலி நான் இந்த இதை பார்த்தேன், இந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு வந்து உடம்பு எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு. என்னடா, ஆக்சுவலி அந்த பெண்களை பற்றி எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அவங்கள பற்றி அவங்களாம் பாவம் சார், 1000-2000 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த அரசு இந்த மக்களை அந்த லெவலில் தான் வச்சுட்ருக்காங்கங்கிறது நம்ம குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு தனிப்பட்ட இன்சிடெண்ட் இல்லை சார், இது வந்து ஒரு தொடர்ச்சி. அதாவது இவர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுதே எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் சார். அப்போது வந்து அவங்க வந்து கிராம சபா கூட்டங்கள் நடத்தினாங்க. அந்த கிராம சபா கூட்டங்கள் நடத்தும்போது அந்த பெண்கள் மத்தியில் போய்ட்டு அவங்க எப்படிலாம், அவர் என்னென்னலாம் பேசினார், எப்படி பேசினார், சில பழங்களெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்து பேசினாருங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த புகார் வாங்கினது, அந்த புகார் அந்த மனுக்களை வாங்கும்போது ஏதாவது ஒரு பெண்ணு ஏதாவது கலாட்டா பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து பிளான் பண்ணிருக்காங்க, பிஜேபியிலேருந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து ஓட்டுறது, இந்த மாதிரியான பல்வேறு சமாச்சாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம்.
இதில் முக்கியமாக இந்த அரசு ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு நடிகை மூலமாக தான் ஆரம்பிச்சது நான் ஃபீல் பண்ணுறேன். இது நேயர்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒரு நடிகை பேர், அந்த பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோடு இணைக்கப்பட்ட ஒரு பெயர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த நடிகைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது உடனே இந்த மொத்த அரசு எந்திரமும் அந்த நடிகையை காப்பாற்றுறதுக்காக, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லைனா வேறு ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ பிரச்சனை வரும்போது என்டையர் அரசு எந்திரம் மக்களை காப்பாற்றுறதுக்காக போகலை சார், ஆனால் மொத்தமாக அந்த நடிகையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு நடிகை, அவங்களுக்கு வந்து துபாயில் நாங்கள் வந்து 40 கோடி ரூபா, ஏன்னா ஏழை இல்லைங்களா, ஏழைகளுடைய அரசு தானே, அதனால் அந்த நடிகைக்கு 40 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து பங்களா கட்டி கொடுத்தோம் துபாயில். அதுக்கப்புறமா அந்த நடிகைக்கு இன்னும் பணப்பற்றாக்குறை வந்த உடனே நாம் உடனே கார் ரேஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபா செலவு பண்ணி, மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி அதில் எவ்வளோ பணம் திரட்டப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு ஐடியா கிடையாது. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம பாருங்கள், இன்னும் சில சினிமா நடிகைகள், துணை நடிகைகள், சினிமா நடிகைகள் அது நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் தான் அங்கே வருது. நான் என்ன கேட்குறேன், அது என்னன்னு போகட்டு. இப்போ விவகாரம் வயிற்றுக்கு பிரச்சனை, ஃபீஸ் கட்ட முடியல, மாதம் கடனை கொண்டு வருவான்னு சொன்னால் 505, சொன்னது 505, சொல்லாதது 15, அடையப்பா சாதனை, உரிமை தொகை கணக்கு என்ன, இதுதான் நமக்கு கேள்வி. நீ எங்கேயும் கூத்து ஆடிட்டு போங்க, அதை பற்றி இல்லை. அவர் தான் பேரை கொடுத்துரு, கூத்தாண்டீஸ்வரர்னு நம்ம பேரை கொடுத்தாரு. அதுதான் ப்ராப்ளம். அதாவது ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு விளம்பரத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் யார் அரேஞ்ச் பண்ணுது இதை சொல்லுங்கள்? சேகர் பாபு அரேஞ்ச் பண்ணுறாரு. இல்லை, இப்போ சேகர் பாபு எப்பேர் போட்ட ஆள் இல்லை, அவர் இதை மாதிரி தான் அவர் அரேஞ்ச் பண்ணல. ஒரு அரசாங்கத்தினுடைய தார்மீக பொறுப்பு. நான் தெரியாமல் கேட்குறேன், கலை நிகழ்ச்சிகள் என்பது வேறு. அது வேறு. ஒரு நிமிஷம், திரைத்துறையில் வருவாங்க, அது ஒரு கலை, மக்கள் பார்ப்பார்கள், அது தவறில்லை. ஆனால் பொது வெளியில் ஒரு முதலமைச்சரை பார்த்து மக்கள் இப்படி ஆடுகிற ஒரு காட்சியில் என்ன பாருங்க, மாநிலத்தினுடைய அறங்காவல் நலத்துறை அமைச்சர், இந்து என்னது ஆன்மீகத்தினுடைய அமைச்சர் ஐயா அவர்கள், ஐயாவும் சேர்ந்து ஆடுகிறார். யாரு? சந்திரபாபு, அவர் பேர் சேகர் பாபு. சேகர் பாபும் சந்திரபாபா மாறி இருக்கிறார். இப்போ இது என்ன மக்கள் பார்ப்பான்? அல்ல, அதுக்கு காரணம் இருக்குது சார். ஏன்னா இவங்க வந்து இப்போ மக்களை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை அதிகமாக இருக்குது. மக்களுக்கு பயங்கரமான அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி சார்பு சொல்லிட்டு இருந்தார். எல்லா கான்ஸ்டுவன்சிலையும் 3 நிலைகள்லையும் சலிப்பு இருக்குது. என்ன சலிப்புனா, ஒன்று கேண்டிடேட் சலிப்பு, கேண்டிடேட்னா அங்கே எம்எல்ஏ யார் இருக்காங்களோ அந்த சலிப்பு. 2வது ஆட்சி மேலே செழிப்பு. 3வது கட்சி மேலே செழிப்பு. இந்த செழிப்பை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தெரியல. அதனால தான் தொடர்ச்சியாக நீங்கள் அதனால மக்களை வந்து ஒரு அழகான ஒரு மாயையில் மூடுக்கு கொண்டு போறாங்களோ, அந்த ஒரு மாயையிலே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது வந்து கருணாநிதி காலத்துலேருந்தே நம்ம இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுப்பிரமணிய சார் எதை சொல்லுங்க. அதாவது இப்போ நான் ஒரு தகவலை பார்த்துட்டு இருந்தேன். எம்கே ஸ்டாலின் ஐயா அவர்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து இந்த நம்ம 200 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதை பொதுமக்களுக்காக சொல்கிறேன். பொறுப்பான திறன்மிக்க நிதி மேலாண்மையால் தமிழ்நாட்டின் நிதிநிலையை சீர் செய்து வரும் திராவிட மாடல் அரசின் புது முயற்சியாக சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படுகின்றன. இதனால் கடனுக்கான வட்டி செலுத்துவது குறைந்து மழைநீர் வடிகால் உள்ளிட்ட இன்றியமையாத உட்கட்டமைப்பு பணிகளுக்கான நிதி திரட்டப்படும். சார், கடன் வாங்கினா வட்டி ஏறும், கடன் வாங்கினா வட்டி எப்படி குறையும்? இது அவரோட அஃபிஷியல் பேஜில் போட்டிருக்கிறாங்க. 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற நிதி பத்திரங்கள் வந்து அதன் மூலமாக கடனுக்கான வட்டி செலுத்துவது குறைந்து. இப்போ சொன்னீங்களா தான் இது எப்படி இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்திருக்கா? இல்ல எம்கே ஸ்டாலின் ஐயா அவர்களோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல வந்து எக்ஸ்தலம் 3 நாட்களுக்கு முன்னாடி போட்டிருக்காரு. நான் என்ன சொல்றேன், நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரே ஒரு திருப்பி பதிவு பண்ணிடுறேன். வருடம் நஷ்டம் வந்து இப்போ 295 கோடி ரூபாயிலேருந்து 125 கோடி ரூபாய் உயர்ந்து இருக்கிறது. இந்த கடனை வாங்கினா வட்டி ஜாஸ்தி தானே செலவு பண்ணணும், எங்கேருந்து வந்து வருமானம் வரும்? இதை வந்து எம்கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த எக்ஸ் தளத்தில் தயவு கூர்ந்து இந்த பதிவை பார்க்குறவங்க யாராவது அவர்கிட்ட சொல்லி அதற்கு பதிலளித்தால் நல்லாயிருக்கும். சார், இந்த ஆட்சி, கடந்த ஆட்சி இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு போராட்டம்லாம், அதாவது ஒரு சாதாரணமாக ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான அதை மூடியே ஆகணும் அப்படின்னு போராட்டம் நடத்துனாங்க, மக்களை தூண்டி விட்டாங்க, மற்ற பிரச்சனைகளெல்லாம் தூண்டி விட்டாங்க.
இந்த கார்பரேஷன்ல இருந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்து ஒரு டீ கடை போண்டா கடை ஏதாவது தள்ளு வண்டியில் வச்சு ஏதாவது ஒரு பரோட்டா போட்டு விற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இதில் அதிகமாக புகை வருது, இது வந்து மாசு ஏற்படுத்துது அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரியும். இன்னைக்கு வந்து அறிவிப்பு, அதாவது 10 சேவைகளை, அதாவது நல்ல கவனிக்கணும், 10 சேவைகளை ரொம்ப எளிமையாக்குறாங்களாம் இந்த சர்க்கார். எப்படிரா இப்போ திமுகவுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த மாதிரி 10 சேவைகளை இவங்க ஒருங்கிணைக்கிறாங்க, அதை வந்து எளிமையாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இதுவரையும் 37 தொழில்களை மட்டும்தான் மாசு ஏற்படுத்தாத தொழில்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. 37 தொழில்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அந்த தொழில்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு மாசு ஏற்படுத்தாது, இந்த பிரபஞ்சத்திற்கு மாசு ஏற்படுத்தாது. அடிக்கடி மாசுங்கிறீங்க. மாசு நீங்க மாசுங்கிறீங்களா? என்ன மாசு? ஒருவேளை அதாவது மாசுனா ஏதாவது தீங்கு ஏற்படுத்துவது, அதாவது புகை ஏற்படுத்துவது அல்லது இந்த மாதிரி இருக்கலாம். ஒருவேளை அவர் மாசுபடிந்த மாசுவா அப்படின்னு நீங்க தான் திருப்பி மாசுங்கிறீங்களா? ஏன் காலத்துக்கு ஏத்தவாறு வார்த்தைகள் வருதா என்னன்னு கேட்டேன். அந்த மாதிரி இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். அதாவது இயற்கையாக உங்களுக்கு வருது, வாயில வருது. தீங்கு ஏற்படுத்தாத தொழில்கள் 37 தான் வச்சிருக்காங்க. இந்த சர்க்கார் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க 609 தொழில்களை மாசு ஏற்படுத்தாத, தீங்கு ஏற்படுத்தாத, மக்களுக்கு பாதகம் ஏற்படுத்தாத தொழில் அப்படின்னு சொல்லி 609 தொழில்களை இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. எவ்வளவு புகை வேணாலும் வரலாம், எவ்வளவு தீங்கை ஏற்படுத்தலாம், எவ்வளவு பாதிப்பை வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம், யார் அந்த சார்னு தெரியாதே போச்சே. அதே மாதிரி எவ்வளவு புகை எங்கே வருது, எவ்வளவு மாசு ஏற்படுத்துகின்றது என்பதெல்லாம் தெரியாமலே போகக்கூடிய அளவுக்கு 609 தொழில்களை இன்னைக்கு வந்து பாதகம் ஏற்படுத்தாத தொழில் அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது கொடுமைனா இதை விட அடுத்த கொடுமையாக அடுத்தாப்புல ஒன்று சொல்கிறாங்க. அதாவது விவசாய நிலங்களில் ஒரு வணிகம், ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணணும், பெரிய பெரிய கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அரசு அதிகாரிகளுடைய, அரசாங்கத்தினுடைய பெர்மிஷனை வாங்கணும். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, இமெயிலில் அறிவிக்கணும், நீங்கள் வந்து மனு கொடுக்கணும், 21 நாட்களில் அதுக்கு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீங்கள் வந்து அனுமதி கொடுத்ததாகவே கருதப்படும். நீங்கள் எவ்வளவு பெரிய கட்டடம் வேணாலும் கட்டிக்கலாம், விவசாய நிலங்களை நீங்கள் ரியல் எஸ்டேட் போட்டு விற்றுக்கலாம், இந்த நாட்டையே நீங்கள் சூறையாடலாம் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறத தான் எளிமையான சேவை அப்படின்னு இந்த அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இன்னைக்கு இருக்கலாமான்னு தெரியல. இது வந்து எதிர்க்கட்சிகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வந்து மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு கேட்டை உருவாக்கக்கூடிய செயலைத்தான் சரி. கேட்டிலும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கேட்டுக்கு உறுதுணையாக இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது? இதெல்லாம் எதிர்த்து போராடணும், மக்களால் போராட முடியல. சார், முக்கியமான இடம் இளந்தமிழ் சார். இப்போ அரசாங்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் ஒரு 35 பாயிண்டில் ஒரு 15 தான் சொன்னேன். இன்னும் பேச நமக்கு இந்த 55 நிமிஷம் இடம் காணாது. இவ்வளவு பெரிய கேடு, நாடு முழுவதும் மாசு ஆகி போய்விட்டது, இப்படியெல்லாம் சொல்கிறார் நம்முடைய நண்பர். இப்போ இதை வலிமையாக எதிர்ப்பதற்கான சக்திகள் களம் காண்பதற்கு தமிழ்நாட்டு அரசியலில் உறுதியாக இருக்கிறார்களா? மக்கள் கேட்கிறார்கள், நான் கேட்கவில்லை. இந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து ஒரு கடிவாளம் இல்லாம தரிகட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும் ரோட்ல நின்று ஆட்டம் போடல. ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும், அரசுக்கு கடிவாளம் என்பது எதிர்கட்சி தான். இன்றைக்கு எதிர்கட்சி எப்படி எதிர்கட்சின்னா இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி மாத்திரமல்ல, கூட்டணியில இருந்தாலும் அவர்கள் ஆளுங்கட்சி கிடையாது, அவர்கள் எதிர்கட்சி தான். யாருமே வாய் திறந்து பேச முடியாத அளவிற்கு எந்த சக்தி இப்படி இந்த ஆக்டோபஸ் கரங்களாக அவர்களுடைய குரல் வலையை நெறித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக பிரதான எதிர்கட்சி ஒவ்வொரு நாளும்
கண்ணில விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு இந்த அரசனுடைய செயல்பாடு மக்களுக்கு விரோதமாக போகுதா, சரியா போகுதா என்று மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டியது அந்த பிரதான எதிர்க்கட்சியினுடைய முக்கியமான கடமை. அவங்க தங்களுடைய குரலை மக்களுக்கு ஆதரவாக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகின்ற வகையில அன்றாடம் குரல் எழுப்ப வேண்டும். அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் இருக்கா என்றால் துரதிருஷ்டவசமாக அப்படி இல்லாமல் இருக்கிறது. இன்னும் ஓராண்டு காலத்துக்குள்ள ஓராண்டு காலத்துக்கு தேர்தல் நடப்பதற்கு ஓராண்டு காலம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே அரசு பணிகள் என்பது முற்றிலும் அப்படியே தம்பிச்சு போயிடும். எல்லாருமே தேர்தல் அந்த நோக்கத்துல எலெக்ஷன் மோட்ல போயிடுவாங்க. அப்ப இது திமுகவுக்கு கடிவாளம் இல்லாத ஒரு திமிருகின்ற குதிரையாக தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல பிரிவுகளாக இருந்து அது ஒரு நல்ல திசையில வலிமையாக முன்னே ஏறி செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு பல்வேறு காரணங்களால தடைப்பட்டு கிடக்கின்ற காரணத்தினால் திமுகவுக்கு கொண்டாட்டம், மக்களுக்கு திண்டாட்டம். கண்டிப்பா இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னையே ஒரு பெரிய தியாக வேள்வியிலே ஆகுதியாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு மிக கடுமையான முயற்சியில மிகுந்த பொறுமையோடு ராஜதந்திரத்தோடு சரி சுப்பிரமணியம் சார், அதாவது ஏன் நம்ம விளம்பர ஆட்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது இன்னொன்று இருக்குது. அதாவது இப்போ இந்த இதுக்கு நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா முதல்வர் அவர்கள். நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு 2-3 பக்க அறிக்கை கொடுத்தாங்க. அதில் மத்திய அரசாங்கத்துலேருந்து நமக்கு ஒரு 33.16% தான் வரி பகிர்வு வருது அப்படின்னாங்க. அது எப்போ சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடி. ஆனால் இதே கொஸ்டினை திருச்சி சிவா அவர்கள் எம்பி அவர்கள் ராஜ்யசபாவில் எழுப்பும்போது 18 மார்ச் 2025 ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்துருக்காங்க. 41% எப்படி மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வரி பகிர்வு கொடுக்கப்படுகிறது டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. வருஷம் 21-22 என்ன பண்ணோம், 22-23, 23-24, 24-25 இப்போ வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்குறோம்னு சொல்லிட்டு 41%த்துக்கு மாநிலங்கள் வாரியாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது திருச்சி சிவா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கொடுக்கலையான்னு எனக்கு தெரியல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரிப்ளையை பார்க்காம இவர் போயிட்டு அப்புறம் மோடி ஐயாட்ட கேட்டு இது மாதிரி 33% தான் கொடுக்குறாங்க, எனக்கு 41% கொடுக்கல, 33% மாநிலங்களுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பேசுகிறது ஒன்று, ஆனால் இவர் அதை படிக்காமல் திருப்பி ஒரு கோரிக்கை போய் மனு கொடுக்கறது. இந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் விளம்பரம் சொல்கிறோம். நம்ம அங்கே போய் என்ன சொல்கிறேன்னா, $1 trillion எக்கானமியாக நாங்கள் மாறப்போகிறோம் 2030. அதை நம்ம நீங்களே முன்னக்கூட்டி சொல்லிட்டீங்க, அதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் இல்லை அதுதான் 2030 12% வளர்ச்சி இருக்கணும், 26% வளர்ச்சி வரும், 26% வளர்ச்சி வரணும். அது ஸ்டேபிளாக இருக்கணும், கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கணும். வருடம் 26% உயர்ந்து கொண்டே வரணும். இந்த வருஷத்துக்கு 26, அடுத்த வருஷத்துக்கு 26, அது மாதிரி 2030 வரைக்கும் 26% போனால் தான் 84 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே பட்ஜெட்டில் மட்டும் ரூபாய்க்கு ரூன்னு போட்டால் போகாது. அப்போ டாலரில் சொல்கிற நம்மளோட ஜிஎஸ்டிபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மாநில உற்பத்தி வருமானத்தை ஏன் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேணால் வச்சுக்கோங்க, 80ன்னு வச்சுக்கோங்க, 84ன்னு வச்சுக்கோங்க, 84 லட்சம் கோடி ரூபாய்கள் இல்லை 80 லட்சம் கோடி ரூபாய்கள் நம்மளோட தமிழக உற்பத்தி வருமானம் இருக்க போகுது 2030. ஏன் அதை போட மாட்டோம்? ஏன் 1 ட்ரில்லியன் சொல்கிறோம்? அப்போ மட்டும் உங்களுக்கு ஆங்கிலம் இனிக்கிறதா? இல்லை, அது அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கி அமெரிக்காவுடைய அதிபர் 4 ட்ரில்லியனை வாங்கிட்டு போயிட்டார். எங்கேருந்து? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேருந்தும், கத்தார்லேருந்தும், சவுதியிலேருந்தும். அப்போ அந்த மக்களுக்கு நேம் ஹேஸ் பீன் எம்பெடட் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் ஆஃப் சொசைட்டி. கரெக்ட். ஸோ ஹி ஹேஸ் பீன் ஃபோக்கஸ்டு. மக்களுக்கு மேலே 1 ட்ரில்லியன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி. ஆனால் அதுதான் சொல்கிறேன், டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் 2021 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இல்லையா, அதை தாண்டி திருச்சி மாநாட்டில் ஒரு 7 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் முதல் வாக்குறுதியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 35 லட்சம் கோடிகள் தமிழக உற்பத்தி வருமானத்தை நான் உயர்த்த போகிறேன் 2031. வெறும் 35 லட்சம் தான் உயர்த்த போகிறேன்றார். 2031 35 லட்சம் கோடிகள் தான் வரும் நம்ம தமிழக வருமானம். 90 லட்சம் கோடி வரும். அதுதான் கேட்கல, 90 லட்சம் கோடி ஏதோ ஒன்று 35 லட்சம் சொல்லிட்டு இப்போ எப்படி 84 லட்சம்? 3 மடங்கு. சரி வாசு சுருக்கமாக நிறைவு கருத்து.
ஆக்சுவலி நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து கேளிக்கை, குத்தாட்டம் இந்த மாதிரியான ஒரு சமயம் கிடையாது. அதாவது முதல்வர் ஓரளவுக்காவது அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் பர்பஸ் அப்படிங்கிறத அவர் காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆட்சியில் எந்த இடத்துலையும் கூட அந்த சீரியஸ்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் அந்த ஒரு பெரிய பட்டியலே போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை தவிரவும் ஏகப்பட்ட ஊழல் கேசஸ் சார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மாநகராட்சி பற்றி சொன்னார். 35% முறைகேடுகளை தலைப்பை மட்டும் போட்டிருக்கேன். ஆமாம் சார், இன்னும் 65% போடுறது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டாய்லெட்டில் கூட ஒரு ஊழல் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அப்படின்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த நிகழ்வு நான் ஒரு கலாச்சார சீரழிவாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று, டிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது ஆபாசமான பேச்சு. கருணாநிதி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். கருணாநிதி எம்ஜிஆருக்கு என்ன சொன்னார், ஜெயலலிதாவுக்கு என்ன சொன்னாங்க. ஜெயலலிதாவை துகிலிருந்ததே கருணாநிதியினுடைய முன்னாலேயே தான். அதே மாதிரி அநாகரிகமான பேச்சு. நம்ம இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இதுக்கு முன்னால் நிறைய பேர், வெண்ணை ஸ்டெல்லா மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி உதயநிதியும் அந்த அளவுக்கு போயிட்டார். உங்கள் அப்பா விட்டு பணமா அப்படின்னு கேட்பாருங்க. இல்லைன்னா ஆளுநர் நீங்கள் வெளியில் போயிட்டு நின்று பாருங்கள், செருப்படி வாங்குவீங்க அப்படின்னது. அதே மாதிரி சங்கிகளுக்கு எரியும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமியை பற்றி கூட அவர் ரொம்ப தரக்குறைவான சில பேச்செல்லாம் பேசியிருக்கிறாருங்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லெவலில், சைதை சாதிக் லெவலில் பேசினா பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி முதல்வர், துணை முதல்வரே இதே லெவலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேறு சார் சொன்னார், நித்தி ஆயோக்கில் போயிட்டு, நித்தி ஆயோக்கில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன புதிய திட்டங்கள் அடுத்த 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் தொலைநோக்கு 2047 மனசில் வச்சுக்கிட்டு, விக்சித் பாரத் மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளவு திட்டங்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஜெயலலிதா பீரியடில் அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு போனாங்க. மக்கள் நல திட்டங்களாகட்டும், வளர்ச்சி திட்டங்களாகட்டும், எல்லாம் கரெக்டாக தொலைநோக்கு பார்வை. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி யாராவது இதுக்கு முன்னால் இந்தியாவில் ட்ரை பண்ணாங்களா நீங்கள் சொல்லுங்கள் சார். ஜெயலலிதா பேரை சொல்ல ஒரு மிகப்பெரிய திட்டம் அதை ஸ்பாயில் பண்ணிச்சு டிஎம்கே தான். இன்றைக்கி அவங்க போயிட்டு நித்தி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, சேலம் 8 வழிச்சாலையை 1 வருஷத்தில் முடிக்க போகிறோம், பரந்தூர் விமான நிலையத்தை 2 வருஷத்தில் முடிக்க போகிறோம், ஸ்டெர்லைட்டை நாங்கள் திருப்பி ஓப்பன் பண்ண போகிறோம், நம்ம சீனாலேருந்து இறக்குமதி பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி பல திட்டங்கள் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு 505 அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் ஒன்றுமே நிறைவேற்றாமல், இதையும் பண்ணாமல், இன்றைக்கி இவ்வளோ கடனையும் வாங்கிக்கிட்டு, நான் என்ன சொல்கிறேன், கடன் வாங்காத மாநிலமாக இதை நடத்த முடியும். ஆனால் என்ன ப்ராப்ளம் கேட்டால் ரெவன்யூ லீக்கேஜ். நீங்கள் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்கன்னு சொன்னால், இங்கே 1 லட்சம் கோடி ரெவன்யூ லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறாரு. அன்னைக்கு 30,000 சொன்னார் சார். எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன் 1 லட்சம் கோடி. அதாவது வருமானம் எங்கோ ஓட்டையில் போய்கிட்டே இருக்கு. அதை நீங்கள் கடன் வாங்குறீங்க. ஆனாலும் குளத்தூர்ல டான்ஸ் நடக்கு, மக்கள் தலையில போடுறீங்க. இளந்தமிழ் சார் சுருக்கமாக கூட நிறைவுக்கிறது சார். அதாங்க, இப்ப எல்லா விருந்தினர்களும் குறிப்பிட்டதை போலதான், இந்த கடந்த 4 ஆண்டு காலமாக நிர்வாகம் என்பதையே செய்யாம கடனை வாங்கி அதிகமாக செலவழிப்பதாக கணக்கு காட்டி எல்லாமே ரெவென்யூ லீக்கேஜ், வருமானம் எங்கோ கசிந்து செல்லுகிறது. கண்டிப்பா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதற்கு டாஸ்மாக் ஊழல்ல 50 விழுக்காடு கலால் வரி கணக்குள்ள வருது. 50 விழுக்காடு விற்பனை தனியார். சரி ராமநாதன், அதாவதுங்க நீங்கள் போன சுற்றில் சொல்லும்போது இவங்கள மாதிரியே இந்த ஆட்டம் போடக்கூடிய இந்த பெண்கள் மாதிரியே தான் மக்களும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க. இல்லை, அப்படி காட்டப்படுகிறது. அவங்களும் கூட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குத்தாட்டம் போடுறாங்க பாருங்க, அவங்க மக்கள் தானே. இல்ல, மக்கள் தான், நம்ம மக்கள் தானே. ஏன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னைக்குமே பிரியாணி கடையில் போய் சாப்பிட்டாங்கன்னா காசு தர மாட்டாங்க. ஒரு மேடையை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேடைக்கு உண்டான கூலியை கொடுக்க மாட்டாங்க. பேச்சாளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்டு. அவங்களுக்கு சரியான அந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. சேர் கொண்டு போய் போட்டாங்க அல்லது கொடி கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உண்டான கூலியை கொடுக்க மாட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே அவர்கள் ஆட்சி நடத்துவது போல தான் கட்சியும் நடத்துவாங்க. அவர்கள் எல்லாரையுமே வஞ்சிக்கத்தான் செய்வாங்க. அந்த பெண்மணிகள் நீங்கள் அட்ரஸை போய் நீங்கள் கேட்டு நீங்கள்லாம் எல்லாருக்கும் நல்ல கூலியை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஆண்டிமுத்து ராஜா ஒரு நல்ல அருமையான 4 நாளைக்கு முன்னால் பேசியிருக்கார். இந்த
முறை யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சம்பாதிக்க முடியவில்லையோ அவர்களெல்லாம் நன்றாக உழைத்து எங்களை ஆட்சியில் அமர்த்தினால் அடுத்த தடவை நாங்கள் கொடுப்போம். அப்படி நிறுத்துங்க. நேர்களே, நாம் இன்னைக்கு பேசின டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை 5 ஆண்டுகள் மக்கள் எடை போடுகிறார்கள். இந்த ஆட்சி எப்படி இருக்கு? மக்களுடைய மேனிஃபெஸ்டோவை தேடி மக்களுக்கான அந்த உறுதிகளை தாங்களுக்கு ஒரு அரசாங்கம் உண்மையாக விசுவாசமாகவும் லாயல்ட்டியாகவும் மக்களுடைய பொது பணத்தை காவு கொள்ளாமல் நடந்ததாகவும் மக்கள் எண்ணுவார்கள். ஆட்சியிலே மறுமுறை அவர்களுக்கான வாய்ப்பையும் மக்களுக்கு அரசு கொடுப்பார்கள். இந்தியாவினுடைய செப்பாலஜிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு ஆட்சிக்கும் எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்கிற மனோநிலை 4-5% இருக்கும். ஆனால் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் எதிரணியில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள தலைவர்களுக்கு மட்டுமே இருக்கும். ஒரே நாள் தேர்தலில் 5 ஆண்டுகள் அவரத்தையும் அனர்த்தத்தையும் தொடர வேண்டுமா? இதற்கு பொறுப்பானவர்கள் கண்ணியத்துக்குரிய ஆளுமைகளை இணைத்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு மக்கள் வாய்ப்பளிப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் காத்திருக்கிறார்கள். பொறுப்புடையவர்கள் தங்களை நிலைப்படுத்தி கொள்ள சுயநல அரசியலை முன்னெடுத்தால் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஆபத்து என்பதைத்தான் இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிய தோழர் இளந்தமிழ் ஆர்வலன், வழக்கறிஞர் ராமநாதன், வாசுதேவன் மற்றும் சுப்பிரமணியன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.